இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி இமேஜஸை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கட் பண்ணி எடுத்த இமேஜஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் உங்களோட இமேஜஸை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் மேலே இருக்க அந்த சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணது இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, அந்த வெப்சைட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஆடியோ இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இந்த மேலே இருக்க அந்த பிங்க் கலரில் டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க இமேஜே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணினா இந்த மாதிரி நமக்கு வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ மேலே அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டி குவாலிட்டியில் இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜும் சரி, நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜும் சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நான் வந்து உங்களுக்கு 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸ் இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி 2 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன்னா, ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா 5 MBக்கு மேலே இருந்துச்சு. 5 MBக்கு உள்ளே இருந்தால் தான் உங்களால் இன்புட் பண்ண முடியும். நீங்கள் 5 MBக்கு மேலே இன்புட் பண்ணோன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். அதனால தான் நான் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த பீட் மார்க் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த 3D ஆப்ஷனு, பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாண்ட்லாம் ஈஸியாக எடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க மட்டும் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறேன்னு தெரியாதவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் இதில் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 200 இது பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் ஃபாண்ட்ஸ் தான். இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே மேலே எத்தனா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒரு டைம் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிருங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து மீது இருக்குது இந்த 2வது இருக்க டெக்ஸ்ட்டில் நீங்கள் வேறு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி இருக்க ஒவ்வொரு அந்த இதுக்கும் ஒவ்வொரு பீட் மார்க்கும் ஃபஸ்ட்டு ஃபாண்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. எல்லாத்துமே 2 டெக்ஸ்ட் தான் கொடுத்துருப்பேன். கீழே இருக்கிறதுல ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து மேலே இருக்கிறதுல இன்னொரு ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக மூவ் பண்ணி ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து தான் நாம் வந்து நம்மளோட இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ்ன்றது ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணால் அதில் தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். இதில் சாங்கும் இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் தான் வரிசையாக கொடுத்துருப்பேன். நான் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பார்த்து எந்த இடத்துல உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாங்கோட சேர்த்து கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே நாம் என்ன பண்ணுவோம், இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி இப்போ 2வது இருக்கிறதுல இப்போ உங்களோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இமேஜை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியாரிட்டி வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் போட்டிருக்க ப்ரிவியூவே நீங்கள் திரும்ப பார்த்தாலே அதிலே உங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இமேஜஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அதை பார்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எடிட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்து இந்த இடத்துல எடிட் பண்ண போகிறேன் இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல அடுத்து ஹீரோயினியோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டுக்கு வரிசையாக எந்தெந்த இடத்துலையும் மாற்றி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக ப்ளே பண்ணி கேட்டு இந்த இடத்துல மீத இருக்க எல்லாத்துலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துனே செலக்ட் ஆல் லேயர்ன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்ததுமே இப்போ மறுபடியும் அதே டூப்ளிகேட்டே டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி 8 லேயர்ன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அந்த 8 லேயருமே காப்பி ஆயிரும். காப்பி
காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் அந்த பீட் மார்க்கை, அதாவது நம்ம அந்த லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம எப்படி காப்பி பண்ணாமல் அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் 8 லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி 3D ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.